ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இந்த வியாழன் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினிய நலகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நல்லதென பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 29ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 மற்றொரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். சிந்தனை நேரம் பொருட்சொல். இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் ஆக வருகின்றது பொடி. பொடி பொடி வச்சு பேசுகிறது. பொடி பொடி படி நிறைய பொடிகள் இருக்கின்றது. ஆகவே சிந்தனை பொருட்சொல்லாக வருகின்றது பொடி பொடி. அதனை தொடர்ந்து உடனடியாக குடும்பம் குவலியம் இடம்பெற்று கொள்ளும். தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1, 2ஐயுமே நகுலா சிவநாதன் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்கின்றார்கள். மாலை நிகழ்ச்சியில் வளமை போலவே மகரந்த சிதறல் முற்றத்து மலர்கள் இடம்பெற காத்திருக்கிறது. வணக்கம். நீங்க என்ன பொருட்கள் சொன்னீங்க? பொடியா? போனா பொட்டுக்கு வார போனா டீனா. பொடி பொடி. நன்றி. ஆர்வமான சிந்தனை நேரம் ஆரம்பித்த பிறகு வாழம்பேல் பிள்ளையவர்கள் வணக்கம் பாருங்கள்ண்ணா. இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நலம் உற்சாகம். தாங்கள் அப்படியோ? நாங்களும் அதே உற்சாகமா இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்கள் நாடிமாவர்கள் நீங்கள் தினமும் நிரப்பி ஆசீர்வதிக்க முடியும் அவர் சொல்லிக்கொண்டு கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொலைதக்கம் சோதரி 339 என்று சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-29. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாடுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காட்டுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கார்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதட்டம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான். லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதில்லை. ஏனென்றால் மூடத்தனத்தை பேசுகிறான். அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காது இருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான். தயாளமானவைகளிலே நிலைத்து இருக்கிறான். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, 1 வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்று போகும், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைத்து போட்டு அறையில் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருங்கிலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கவிகளாகும்.
அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாகவும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மலை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நாளைக்கு 33வது சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஒரு குற்றங்கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். தம் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், தம் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். இன்றும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், இன்றும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், இன்றும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். பச்சை தண்ணியை பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம், பச்சை தண்ணியை பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். கீழ்ஜாதி மேல் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம், கீழ்ஜாதி மேல் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். பாடப்பிரியமான நாளைக்கு நீங்க நூறுக்குள்ள படிக்கிறோம். சொல்லிக்கொண்டு அப்பனே இந்த நாளை கடந்த இருவேலுக்காக மீண்டும் ஒரு நன்றி செலுத்துவோம். தாப்பனே அப்பனே எல்லோரையும் வாசி வருகிற ராஜா, எல்லோரும் முதல் பிள்ளைகள் ராஜா, பிள்ளைகளும் கூடவே இருக்கிற ராஜா. புரிய தாப்பனே ஒரு பிள்ளைகள் தியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோட ஒரு சமூகம் அணுவினாடியும் கூடவே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ அவருடைய அணுகாத வண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தவன் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறமைக்காகவும், இந்த நாளிலும் பாதுகாப்பாக வளைத்து போறமைக்காகவும் கோடான கோடி அனுச்சரித்தவன் தகப்பனே. அதன் தகப்பனே குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன் சோத்திரம் தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தடையாயிருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செய்வின கட்டுகள் யாவற்றையும் இந்த வினாடியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன் சோத்திரம் தகப்பனே. குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அப்படி ஏதாவது பாவத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டிய என்று சொல்லிக்கொண்டு சவரி நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி பாலன் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். டேவிட் அண்ணா வணக்கம். வாருங்கள். என் வாய்
உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் என்கின்றது திருப்பாடல் 71. பிதாச்சுதன் தூயாவையின் பெயராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நல்லா உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரின் 1693 பொதுக்காலம் 21ஆம் வாரம் இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் தரம்பட்டு திருநாளை நினைவு கூறுகின்றது. இது எங்களுடைய பங்கு கோவில், அதாவது எமது அர்ச்சுனாவின் வீட்டிற்கு முன்பாக உள்ள கோவில் இது. இதை முக்கியமாக குறிப்பிடுகின்றேன். அதோடு இன்றைய நாளிலே அவருடைய அந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சகோதரனின் மனைவியோடு வாழ்ந்து வந்த ஏதோரின் தவற்றை, அதாவது பரத்தமையை சுட்டி காட்டியதால் இவர் தரம் வெட்டி, அதாவது தலை வெட்டி கொல்லப்பட்டார். இவர் உண்மையின் உரைக்கல் என்று கூறுவதை பொருத்தமானது என்று சொல்லி தியலோஜியன்கள், அதாவது இறை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அன்பான உறவுகளே, நம்மை பாதுகாத்து வரும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா. தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானேன், என் தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானேன். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், உம்மைக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 29 வரை. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் பொருட்டு ஆள்விட்டு அருளப்பரை பிடித்து சிறையில் விலங்கிட்டிருந்தான். ஏனெனில் அவளை தன் மனைவியாக்கி கொண்டிருந்தான். அருளப்பரோ ஏரோதிடம், உன் சகோதரன் மனைவியை நீ வைத்திருக்கலாகாது என்று சொல்லி வந்தார். ஏரோதியால் அவர் மேல் வர்மம் கொண்டு அவரை கொல்ல விரும்பியும் முடியாமல் போயிற்று. ஏனெனில் அருளப்பர் நீதிமானும் புனிதரும் என்றறிந்த ஏரோது அவருக்கு அஞ்சி அவரை பாதுகாத்து வந்தார். அவர் சொல்லை கேட்கும் போது மிக கலக்கமுறுவார். ஆயினும் அவருக்கு மனமும் வந்து செவிசாய்ப்பார். ஒரு நாள் ஏரோதியாளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏரோது தன் பிறப்பு விழாவில் பெருங்குடி மக்களுக்கும் படைத்தலைவருக்கும் கலிலேயாவின் பெரியோருக்கும் விருந்து செய்தார். அந்த ஏரோதியாளின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் மகிழ்வித்தார். அரசன் சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகின்றேன் என்றான். நீ என்ன கேட்டாலும் அது என் அரசில் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கின்றேன் என்று ஆணையும் விட்டான். அவள் வெளியே சென்று என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவளோ இஸ்நாபக அருளப்பரின் தலையை கேள் என்றாள்.
உடனே அவள் அரசனிடம் விரைந்து வந்து இஸ்னாபக அருளப்பரின் தலையை இப்போதே ஒரு தட்டில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். அரசன் மிகவும் வருத்தமுட்டான். ஆனால் தன் ஆணையின் பொருட்டும் விருந்தினர் பொருட்டும் அவளுக்கு மறுத்து சொல்ல விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு கொலைஞனை அனுப்பி அவருடைய தலையை ஒரு தட்டில் கொண்டு வர கட்டளையிட்டான். அவன் போய் சிறையில் அவருடைய தலையை வெட்டினான். அதை தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க அவளும் தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்விப்பட்டு அவருடைய சீடர்கள் வந்து அவர் உடலை எடுத்துச் சென்று கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் வழியை சீர்படுத்துவார். ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் தம் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என்று பாலைவனத்தில் ஒருவனின் கூக்குரல் ஒலிக்கின்றது என்று சொல்லி இசையாஸ் எழுதிய அதே வார்த்தையை புனித மாற்கு தன்னுடைய முதலாவது நற்செய்தி அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றார். இஸ்னாபக அருளப்பர் பாலைவனத்தில் தோன்றி பாவ மன்னிப்படைய மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்த இஸ்னாபக அருளப்பர் முதலில் யோர்தான் நாட்டின் அக்கறையிலே எருசலேம் மக்களுக்கு, அதாவது இஸ்ராயேல் மக்களுக்கு விரும்பி ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார், அதாவது திருமுழுக்கு கொடுத்து வந்தார். ஆகவே இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட அந்த சுவிசேஷமானது இயேசுவின் பிறப்புக்கு பின்னாலே நடந்து வந்த நிகழ்ச்சி. அவரின் மேல் தர்மம் கொண்டிருந்த அந்த ஏரோது அவரை சிறையில் அடைத்திருந்தான். ஆனால் சபையிலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் நிமித்தம், அந்த சத்தியத்தின் நிமித்தம் அவருடைய தலையை வெட்டி தன்னுடைய மனைவியின் மகளிடம் கொடுத்திருந்தார். ஆகவே அன்பான உறவுகளே, கிறிஸ்துவுக்கு முன்பாக மரித்துவிட்ட அந்த புனிதரை என்று நாம் நினைவு கூறுகின்றோம். நமது பங்கிலும் இன்று அந்த அவருடைய விழா கொண்டாடப்படுகின்றது. லேவியராகமம் 18:16 மற்றும் 20:21 எந்த ஒரு மனிதனும் தன் சகோதரனின் மனைவியோடு உடல் உறவு கொள்ளலாகாது என வலியுறுத்தப்படுகின்றது. அதாவது 10 கட்டளைகளிலும் கூட 9வது அதிகாரத்திலே விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கின்றது. அடக்குமுறைக்கு பெயர் பெற்ற ஆதிக்க சமூகத்தில் வாழ்ந்த போதும் திருமுழுக்கு யோவான் துணிவுடன் போராடினார். அது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய பண்பாகும். இறை வாக்கினருக்குரிய அஞ்சா நெஞ்சுடன் போராடுவது என்பது இன்றைய காலத்தின் கட்டாய தேவை. இதன் விலையோ அதிகம். திருமுழுக்கு யோவான் தம் உயிரையே கையளிக்க வேண்டியிருந்தது. இதுவே நம் நற்செய்தி பணியுமாகும். யோவான் ஒரு முன்மாதிரி மட்டுமல்ல, நமக்கு உகந்த ஒரு உந்து சக்தியும் ஆவார். தூய ஆவியால் வாழும் யாவரும் தம் உள்ளத்தில் இத்தகைய துணிவை கொண்டுள்ளனர். நம் பணி நம் அன்றாட வாழ்வில் இந்த இறைவாக்கினருக்கே உரிய துணிவை வாழ்ந்து காட்டுவதே ஆகும். யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர். நேர்மையும் தூய்மையும் இல்லாதவர்கள் வாழ்வில் அவர் கலக்கத்தை ஏற்படுத்தினார். இருளும் ஒளியும் இணைந்து செல்ல முடியாது. ஒளி வந்ததும் இருள் விலகி ஓட வேண்டும், அல்லது ஒளியை அணைத்து இருள் குடிகொள்ளும். இங்கு ஒளி அணைந்து இருள் வெற்றி கொண்ட நிகழ்வு அரங்கேறுகின்றது அவரது கொலையிலே. என்னில் இருண்ட பக்கமும் உண்டு பிரகாசமும் உண்டு என்போமானால் நாம் பொய்யர்கள். இருளின் செயல்களை முற்றிலும் ஒதுக்கிவிட்டு ஒளியில் நடக்க நாம் முயல்வோம். புனித இஸ்னாபகர் போல் மிடுக்காய் நடைபோட்டு அவரை போல் ஒருவரும் இருந்ததில்லை, இருக்க போவதில்லை என்ற தனித்தன்மையோடு நாம் நற்செய்தி பணியிலே ஈடுபடுவோம். இறை வார்த்தையை எடுத்துச் சொல்லுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறை ஆசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளை சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். நன்றி. மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் உங்க ஐயா. வணக்கம். பக்கத்துக்கு பிறகு வந்திருக்கின்றீர்கள். விடுமுறைகள் நன்றாக கலைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். நன்றி. உங்களுக்கும் நன்றி.
நன்றி 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 நன்றியும் ஐயா, நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த அதாவது வரப்போகின்ற செப்டம்பர் மாதத்திலே இந்த வாக்கன்ஸ் முடிஞ்சு விடுமுறைகள் முடிந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு தொடங்கட்டும். நன்றியோடு விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயநாடு வணக்கம். இனிய நானும் காலை ரெண்டு நிமிஷம். உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கு நடாமூன் அவர்களுக்கும் அனைத்து பாபுவர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் வந்து ஜியானடேசன். ஜெயானடசன் அவர் அப்படியே வருவதன் காத்துருங்க. ஐயா என்ன சொன்னீங்க? என்ன நான் ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களா. நன்றி, வணக்கம். நடாமோனுக்கும் உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டது அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய என்னுடைய திருமண நாளை உங்களுக்கு தெரியப்படுத்தி விருந்துக்கு கூப்பிடுறேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா நல்ல வடிவில் இருக்கிறார் ரெண்டாக்கி திருமண நாளம்மா, அதான் நல்லா இருக்கிறீங்க. எப்பவுமே நல்ல செய்திகளை அன்பர்களுக்கு பகிர்ந்து சொல்ல வேணும்னு சொல்லி விதி. எல்லாம் அழைத்து கொண்டு நீ விருந்து உண்ணலாம் என்று வைத்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு காலையிலே ஆரம்பத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். திங்கள் ஆன்மீக பாலத்துடன் சந்திப்போம் ஐயா. இனிய வாழ்த்துக்கள் ஐயா. அம்மா உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். மேலும் வாழ்த்துக்கள் ஐயா. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா வாழ்த்துங்க. டேவிட் என்ன சொல்லுங்க? தாம்பத்திய உறவிலே ஐயா அவர்கள் நிறைவான ஆசையோடு அம்மாவோடு இணைந்து மேலும் மேலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம், வேண்டுகின்றோம். இறைவன் உங்கள் இருவருக்கும் நிறைவான ஆசையை அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட இந்திய திருமலை நாளில் உங்களை சிறப்பாக அமையறையாசுடன் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். என்றும் சுவலத்துடன் இருங்கோ, அதுதான் நாங்கள் வேண்டுவது ஆண்டவனிடம். உங்களுக்கு சிறப்பான நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் நேவிஸ் பிலிப். இன்று உங்களுடைய திருமண நாள் என்று கேள்விப்பட்டு நீங்கள் கூற கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த திருமண வாழ்விலே நீங்கள் அன்று போல் இன்று என்றுமே ஒன்றிணைந்த அன்பின்கள் போல் வயது போனாலும் அந்த அன்பு என்றுமே மாறாமல் இந்த உங்களுடைய இல்லற வாழ்வு சிறந்து இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் இன்புற்று வாழ வேண்டும். எங்களுக்கும் இந்த ஆன்மீக பணிகளை நிறைவாக வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன் ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். வந்து லண்டன் தமிழ் வானொலி எந்த குடும்பம் எல்லாரையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி ஐயா. ஐயாக்கும் அம்மாவுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் ஐயா. சரிம்மா. நன்றி, நன்றி. நன்றி தமிழக்கா. வணக்கம் ஐயா. இன்று திருமண நாளை கொண்டாடும் ஐயா உங்களுக்கும் அம்மாவுக்கும் நிறைந்த ஆயுளும் நிறைந்த மகிழ்வும் கிடைக்க வேண்டும் என்று இன்றைய திருமண நாளில் வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி வாணி. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பாலன் கேட்கிறேன். திருமண நாளை கொண்டாடிக்கின்றிருக்கும் அன்பான ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இயேசப்பாவின் நாமத்தில வாழ்த்துகிறேன். நீடூழி காலம் இன்னும் ஒற்றுமையாக சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று பலத்தோடும் சோத்தோடும் வாழ ஒன்று மீண்டும் நூறு ஐயாவையும் அம்மாவையும் வாழ்த்துறது திருமண நாளில் வாழ்த்துறேன். நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயாவுடைய திருமண நாள். உங்களுடைய திருமண நாளுக்கு இனிதான மகிழ்வான நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஐயா. இருவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பல ஆரோக்கியங்களோட வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்றேன் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. குலவதி அவர்கள் வணக்கம். அவர் வந்தோடனே மேட்ட போட்டார். மிக்க நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். பாருங்கள் ஜானசவர்களே. நீய காலை உற்சாக வணக்கம் வாணி. இந்த பொது காலத்தின் 21ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை கிறிஸ்தவ சிந்தனை. எனது சிந்தனை 747. இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள். கடவுளின் வலிமையின்மை மனிதர்களை வலிமையுடைய மறுத்தானது. இறைவாக்கினர் எருமியாவும் திருமுழுக்கு யோவானும் இறை ஆற்றலுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்றனர்.
இறையாற்றல் உண்மையானது, நீதியுள்ளது. அநீதி வடிவத்தில் செயல்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றது. அநீதியை எதிர்க்கும் போது பல தடைகள், இடையூறுகள் வருவது நிச்சயம். ஆனால் அத்தகைய தடைகள் இறையாற்றலுக்கு தடை போட முடியாது. இறையாற்றலின் துணையோடு திருமுழுக்கு யோவான் அரசன் ஏரோதுவதை எதிர்ப்பது நமக்கு வியப்பளிக்கின்றது. இறுதியில் ஏரோதும் ஏரோதியாவும் வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் வெற்றி பெறுவது திருமுழுக்கு யோவான் தான். நாம் வாழுகின்ற சமூகத்திலும் அநீதிகளுக்கும் அக்கிரமங்களும் மலிந்து கிடக்கின்றன. கடவுளை மறந்து அநீதிகளுக்கு துணை போகும் மனிதர்களும் ஏராளம். இந்த சூழ்நிலையில் யோவானை போல் மன உறுதியோடு அநீதிகளை எதிர்த்து நாம் நிற்போம். இறையாற்றலின் துணையோடு நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகர்வோம். அந்திய காலத்தில் பிறந்தவர்களை திருமுழுக்கு யோவானில் விட சிறந்தவர் எவரும் இருக்கவில்லை. எனவும் இறைவாக்கினருக்கெல்லாம் தலை சிறந்த இறைவாக்கினராக திகழ்கின்றார் என்று பின்னர் திருமுழுக்கு யோவானை பற்றி புகழ்கின்றார் இயேசு. இதற்கு காரணம் திருமுழுக்கு யோவான் கடவுள் திட்டத்தை வெளிப்படுத்தினார். நீதிக்கு தலை வணங்கினார். அரசனை விட ஆண்டவர் தான் பெரியவர் என இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார். இயேசுவே மெசியா என்று முழங்கினார். புனித திருமுழுக்கு யோவானின் பாதச்சுவடில் நாங்களும் நடக்க தயாராக இருப்போமாக. என் வெளியே நீ இயேசுவை பாரு, என் நாவே இயேசுவை பாடு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் நெஞ்சே இயேசுவிடம் உன்னை வழங்கு, என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் காதே இயேசுவின் மொழி கேளு, என் காலே இயேசுவின் வழி செல்லு, என் உயிரே இயேசுவின் பதம் நாடு. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். நன்றி, வணக்கம். இப்போ எப்படி வந்தது உங்களோட லேப்டாப் என்ன செய்தது? சரி, நான் ஐபோன்ல தான் படித்தேனா. நல்லா இருக்கு. இதுவும் ஒரு தரம் பாருங்க. நன்றி. ஐபோன்ல தான் நான் செய்தேன். சரியா, நன்றி. நன்றி, வணக்கம். ஏனான்சன் அவர்களே. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். வணக்கம். வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இறைவா நேமையான உள்ளத்தை எங்களுக்கு உருவாக்கும். மனிதரை மாசுபடுத்துகிறவை உள்ளத்திலிருந்து எழுகின்ற தீய சிந்தனைகளுக்கும் அவற்றிலிருந்து பிறக்கின்ற தீய செயல்களுமே நம்மை விட்டு செல்கின்றன. நாம் தூய சிந்தனையை நம்மில் வளர்த்திட வேண்டும். எண்ணத்தில் தூய்மையில் இருந்தால் நாம் சிந்திக்கின்ற பாணிகளும் நலமாக இருக்கும். நம் சிந்தனையிலிருந்து எழுகின்ற செயல்களுமே நல்லவையாக இருக்கும். வெளி வேடக்காரர் போல் நாங்கள் வாழாமல் உண்மையில் நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும். நாம் நினைப்பவர்கள் தங்களையே ஏமாற்றி கொள்ளுகின்றவர்களுக்கு ஒப்பானவர்கள். உள்ளத்தில் தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். நீதி, இரக்கம், நம்பிக்கை, அன்பு ஆகிய போதனைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோமாக. இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே பொழிந்திடும் சிந்தை, உரைகள் தீரும் மாறும், உளம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி வெளியில போறேன் பாணி, அதான் சொல்லி. நன்றி, வணக்கம். எல்லா நேரத்தையும் வாழ்த்துக்கள். இனிய நாளகமைய வாழ்த்துக்களுக்கா தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. ஆமாம், எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகம். நீங்கள்?
நாங்களும் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறோம். நன்றி. மணிக்கூட இன்றைக்கு ஆன்மீக பாலம் ஐயா சொல்றாங்களா? இல்லை, இன்றைக்கு இல்லை ஐயா, திருமண நாள் தான் சொல்லுங்க. அதுக்காக சரி, அதனாலதான் தானே கொஞ்சம் என்னுடைய நச்சு கூட்டிட்டு தான் அதான் இல்லை, இன்று குடும்பங்கோல் கவிக்கு முன்பதாக அதுக்கு கவிதை நேரம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக்கொண்டு என்னுடைய நினைத்துடன் 1468 வாணி நாளைக்கு சரியாக சொல்லுகிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய நச்சிந்தனையாக இன்று நெறிகேடும் கொடுமையும் நிறைந்ததோர் பிடியில் நின்று ஆண்டவரே என்னை காத்தருளும். எண்ணாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத உலகு என்னும் குரல்படி தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்று கருத்துரைக்கின்றார் வள்ளுவர். இந்த உலகம் பாவச்சூழல் மலிந்த உலகம், தவறுகளை தூண்டுகின்ற சமூகம். எனவே மிகவும் கவனமோடு வாழ வேண்டும். திருமுழுக்கு யோவானின் மறைசாட்சிய பணியை பற்றி இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. அதாவது இறைவாக்கு பணி ஏரோது அரசனையே கேள்விக்கு உள்ளாக்கியதால் யோவான் தன் உயிரையும் இழக்க வேண்டி இருந்தது. திருமுழுக்கு யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். மனிதன் என்பவன் முரண்பாடுகளின் மூட்டை என்று தத்துவ இயலில் சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நல்ல குணங்களும் உண்டு, கெட்ட குணங்களும் உண்டு. ஏரோது அரசன் அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. யோவான் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தான். அதே வேளையில் அவரை சிறையில் அடைத்ததும் அவன்தான். அவருடைய வார்த்தைகளை கேட்டு குழப்பமுற்றிருந்தான். அதே வேளை அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். யோவானின் தலையை சிறுமி கேட்டபோது வருத்தமுற்றார். ஆனாலும் அவரை கொல்ல பணித்தான். லேவியராகவம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, உன் சகோதரனின் மனைவியின் உடம்பை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு. ஆனால் ஏரோது குடும்பத்தினரின் வாரிசுகள் யூதர்களின் இச்சட்டத்தை பொருட்படுத்தியதே இல்லை. யூத சட்டத்திற்கு எதிரான இந்த செயலை திருமுழுக்கு யோவான் எதிர்க்கின்றார். அதனால் யோவானுக்கு எதிரியான ஏரோதியால் அவரை பழிவாங்க சமயம் பார்த்து கொண்டிருந்தார். ஏரோதின் பிறந்த நாளில் அவளின் எண்ணம் நிறைவேறிட்டு யோவானின் தலை வெட்டுண்டு அவர் கொலை செய்யப்பட்டார். ஏரோது அதை பற்றி கவலைப்படவில்லை. இதிலிருந்து தனது இன்பம், தனது கேளிக்கைதான் தனக்கு முக்கியமே தவிர மற்றவர்களை முழுமையாக அன்பு செய்வதும் மனிதர்களுக்கான மதிப்பு கொடுப்பதும் தன்னால் முடியாது என்பதை ஏரோது வெளிப்படுத்துகின்றார். இன்று நம்மில் பலர் நமது தேவைகளை முன்னிறுத்தியே வாழ்ந்து வருகின்றோம். அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ளாமலும் அடுத்தவர்களுக்கான மதிப்பை கொடுக்காமலும் வாழ்ந்து வருகின்றோம். மனித வாழ்வு உடல் சார்ந்த வாழ்வுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் இடையேயான மிகப்பெரிய போராட்ட வாழ்வு. இதைத்தான் பவுலடியார் தான் எதை செய்ய வேண்டும் என நினைக்கின்றேனோ அதை செய்ய முடியாமல் தவிப்பதாக கூறுகின்றார். இந்த போராட்டம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும். நாம் அனைவரும் வாழ்வுக்குரிய வாழ்வு வாழ போராட வேண்டும். அதற்கு இறைவன் துணையை நாட வேண்டும். அநீதிகளை, சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தீய சக்திகளை தட்டி கேட்க முடியுமா? ஆமென்றால் பிழைக்க தெரியாதவன் என்று உலகம் பழித்தாலும் துணிவுடன் பணி செய்வோம். அதுதான் இறைவனுக்கு நாம் பகரும் சான்று. தலையே போனாலும் தாழ்வில்லை என்று வாழ்ந்த யோவானின் பரிந்துரையால் சிறு துன்பங்கள் வந்தாலும் தாழ்வில்லை, நேர்மையுடன் வாழ்வோம் என்று உறுதியேற்போம். இறைவா, உண்மைக்கு சாட்சியாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் என்று கூறிக்கொண்டு இறைமகன் இயேசு பிரான் என்னுடன் பேசுகின்றார். இறைமகன் இயேசு பிரான் என்னுடன் பேசுகின்றார். அருளை பொழியும் வதனம், ஆறுதல் கூறும் வசனம், அருளை பொழியும் வதனம், ஆறுதல் கூறும் வசனம்,
கருணையே கர்த்தரின் உருவம் கனிந்த அன்பின் சிகரம் கருணையே கர்த்தரின் உருவம் கனிந்த அன்பின் சிகரம் இறைமகன் இயேசு பிரான் என்னுடன் பேசுகின்றார் என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமகன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுது இந்த வேண்டிய சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாட்களில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமகன் அவர்களே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழர் அப்போது சிந்தனை இருப்பின் தரலாம். நோப்பது சிந்தனை, காலை நேர சிந்தனை. நகுலவதி ஒன்றுமில்லை. நகுலவதி அவர்கள் வணக்கம். பொறிச்சல் கொடுத்தீங்களா? ஓ, போனா பொடி பொடி பொடியா? பொடி பொடி பொம்மைக்கு வர போனா பொடி நடையா? பொடி நடையா? எழுதுங்க, பொடி நடையா இருந்தோம். நன்றி நன்றி நன்றி. நகுலவதி வணக்கம். வணக்கம் வாணி. நம்ம ஐயாவுக்கு இது சொல்லத்தான் நடத்தினேன். வந்தவுடனே மியூட்ல போட்டுட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது? அது அடிக்கிற கடையில சிந்தனை தொடங்கிட்டா அதான் நம்பரே இல்ல அப்படி நின்றுட்டேன். நீங்க சொன்னது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணி. நோப்பது சிந்தனை காலத்தில் ஒற்று சிந்தனையும் வர இல்லை இளம்பி. இப்படி போகுது உலகம். சரி, நன்றி நன்றி. சிந்தனை எடுத்துக்கலாமே. சொன்ன நச்சிந்தனைகள்ல இருந்தே எத்தனையோ சிந்தனைகளை நாங்க எங்களோட வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன கேட்கையில நினைக்கிறோம். கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீங்க சொன்னது, பாலன் சொன்னது எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நன்றி 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 நன்றி. வணக்கம். தியானோட என்ன காலையில் இப்படி ஒரு சிந்தனை யோசனை? இல்ல, எங்களுக்கெல்லாம் இந்த ஐபேட்ல வருது. நான் இப்ப ஐபேட்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மால வேலை செய்யல. இல்ல எல்லாருக்கும் வருது. பாமும் வர இல்லைன்னு சொல்ல இல்ல. அவர் ஜூம் அது அவர் லேப்டாப்ல வேலை செய்யதில்லை. வேலை செய்யதில்லை, ஜூம் வருகுது. நான் செய்து கொண்டு இருக்கிறேன். பாப்பம் முயற்சி திருவினையாக்கும் தான் அட்டாயம். அது அந்த மனதைரியம் இருக்கணும். காதால கேட்கிறேன், கையால இல்ல அது இப்ப ஐபோன் வேலை செஞ்சா உங்க லேப்டாப் என்ன நடக்குது? அது சுத்துதா? சுத்தி கொண்டு திரும்ப அந்த புதிய பாஸ்போர்ட் நம்பரோட ட்ரை பண்ணி கொண்டுட்டேன். பார்ப்போம். நீங்க பாஸ்போர்ட் நம்பர் போட்டா வராது, பாஸ்வேர்ட் நம்பர் போட்டா தான் வரும். பாஸ்போர்ட் நம்பர் அப்ப பாஸ்போர்ட் நம்பர் போட்டாது. இங்க சில விஷயங்கள் தான் பாஸ்போர்ட் நம்பர் தடுமாறி ஒரு வார்த்தை வெளிவிட்டால் உடனே அதை ஒரு ஓ கரெக்டா அதை பிடிக்கத்தானே நாங்க இங்க இருக்கிறோம். காலங்காத்தால நான் பாஸ்போர்ட் காலங்காத்தால என்ன இங்க இருக்கிறோம். இதுகள்ல பிடிச்சி ஒரு தலைப்பை எடுத்து ஒரு சிந்தனையாக்கி பேசுறதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். என்ன ஏதாவது ஒரு சொல்லி தப்பிட்டு வந்துட்டேன்னா டக்குன்னு பிடிச்சு கொள்வேன். கப்பண்டு பிடிச்சிடுவோம்ல அற்புற மாதிரி. சரி, பாஸ்வேர்ட் தான். பாஸ்வேர்ட் இது ஒருக்கா பாத்தீங்களா? அது என்னது சொல்லுங்க. தெரியல. உங்களோட வெத்தில இல்ல கைத்தங்காய் அவட இது ராசவள்ளிக்கலாங்க. இலசுவப்பா ராசவள்ளிக்கலாங்க கிழங்கு இருக்கா? அந்த இல்ல கிழங்கு இருக்கா உங்களுக்கு? கிழங்கு இருக்கோ இல்லையோ பொடி இவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கும்.
எல்லாரும் சட்டிக்குள்ளாண்டு வச்சிருக்கிறார், அவ்வளவு பெருசா வரா. அதுக்கு இதுல வச்சு வாசில வச்சு சரி வராது. ஏன்னு சொல்லி சொன்னால் அது மண்ணுக்குள்ள பிறவி பெரிய சாமான், பெரிய பெரிய வாழைக்கெல்லாம் இருக்குது என்றாலும் அது அவ்வளவு காணாது. மரப்படிவா நிக்குது, நிக்கட்டும். அது மரமா நிக்கட்டு மடிவா தான் இருக்குது. அந்த குருத்து சியப்பா இருக்கே இன்னும் மடி வேறு. அது அந்த கிழங்குகள் வேர் விட்டு விட்டு கிழங்காகி வந்து கொண்டிருக்கும், சாசவள்ளி கிழங்கு. சரி. செல்வி நித்யானந்தன் அவர்கள் வாங்க. காலை நேர சிந்தனை, பொது சிந்தனை, ஏதாவது காலையில் பட்டது தொட்டது இருந்தா சொல்லலாம். வணக்கம். வணக்கம். காலையில் பட்டது தொட்டது, காலையில் வேலை அடிக்கி விடிய போயிட்டு ஓடி வந்தேன். தொட்டது என்னண்டா, நேற்று டெலிஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன். அது கட்டுதானே. பிறகு இப்ப விடிய அங்க 8:15 ஓபன் பண்ணி 8 மணிக்கு அவை வந்துடுவார்கள். அப்ப விடிய போய் காதுக்குள்ள வச்சு அப்பல மறந்து போயிட்டேன். பாசையும் வைக்கேன். பாஸ் அந்த வீட்டை வரையக்குள்ள எல்லாம் வைக்கணும்னு டக்குன்னு கையில எடுத்துட்டேன். இதை வச்சுட்டு மறந்து போயிட்டேன். அது முக்கியமா தேவைப்படுறது இல்லை சில நேரங்க. இன்றைக்கு எனக்கு நேற்று டெலிஃபோன் அடிச்சு ஒரு 5 ஆக்கள். அப்ப இன்றைய கட்டாயமாக ஒரு 12 மணிக்கிடையில இலங்கையிலிருந்து டெலிஃபோன் வரும். அப்ப பார்த்து கொண்டிருப்பினமில்லோ நான் ஓமன் சொல்லிட்டேன். அப்ப அதுக்காக திரும்பி இப்ப போய் எடுத்துட்டு வந்தேன். நான் சிந்தித்தேன், இதுவுமே நாங்கள் வரும் பொழுது ஒரு வேலை கண்டு நாங்கள் போயிட்டு வரும் பொழுது எங்களோட கவலை இனமும் இதால தேவையில்லாத ஒரு இதா போயிடும். இதாவது டென்ஷனாகவும் போடுற மாதிரி யோசிச்சு பாருங்க. இதை உடனும் எடுத்துட்டு போகாயினும். ஆனால் இப்ப நம்பிக்கையா நான் ஒருவருக்கு ஓமண்டு சொல்லிட்டேன். அவ 12 மணிக்கு 12 காலுக்குள்ள இலங்கை நேரம் கட்டாயமா எடுக்கிறேன்டவா நான் வேறு ஒரு ஆளுக்கு மெசேஜ் கொடுக்கணும். அதுக்கா அது கணக்கா கொண்டாந்து இப்ப வைக்க டேட்டா போயிட்டு அவன் ஒரு 1/2 மணிக்கு இடம் திண்டித்தான் இப்ப எடுத்தா. பிறகு நான் இப்ப எடுத்து சொன்னேன். அப்ப அப்படி எதுவும் ஒரு சிறிய எங்களோட கவலை இன்னம் எவ்வளவு ஒரு போகுது சிந்திச்சு பார்த்தேன். எங்களோட மூப்பின் காரணமாக மறதி வரும் அல்லது இருக்கலாம், இருக்கும் சிலருக்கு மறதி வரும். பழமையாக நான் மறக்கிறதே இல்லை. நான் ஹேண்ட்பேக்குள்ள தான் கூடுதலா டெலிபோன் வைக்கிறேன். நான் இல்ல இப்ப என்னன்னா எப்படி ஒண்ணு வந்திருக்கு. அப்படி என்னப்பா கண்ணாடிய தொங்க விடுறதுக்கு ஒரு செயின் மாதிரி இருக்குதானே கழுத்தோடையே, அது போல ஃபோன் அன்னைக்கு ஒரு ஃபோனு அப்படியே ஹேண்ட்பேக் மாதிரி போட்டிருக்கிறார். அதில் ஒவ்வொரு நொப்பு மாதிரி ஒன்றுல ஃபோன் தொங்குது, ஒன்றுல கீ தொங்குது, ஒன்றுல அவர் ஐடி. சரியா? அந்த நான் அந்த ஃபோனோட அந்த கவர் அதுல அந்த தொங்க விடுற இது இருக்கு, கம்பி கம்பி மாதிரி இருக்குது ஜாயின் பண்ண இருக்கிறது. அப்ப நான் யோசிச்சு இது நல்ல ஐடியாவா இருக்கு, பறிஞ்சா ஒன்றும் பண்ணல, விட்டுட்டான்டா போயிருமா. அது ஈஸியா இருக்கும் அவருக்கு. கீயை மந்திரத்தில் வந்துட்டு தண்டுட்டு அவர் போனார். பார்க்கவே ஒரு வித்தியாசமா இருக்குது எனக்கு. ஹேண்ட்பேக் இல்லை அது, அது சும்மா அந்த சைடாலே விட்டுட்டு அதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் வந்திருக்கு தானே. அப்ப அப்படி போனார். இல்ல வளமையாக நான் இந்த முன்னரும் ஒரு தடவை விட்டுட்டு வந்துட்டு போய் எடுத்திருந்தேன் நான். ஆனால் நேற்று என்னது கணவர் அவர் வேலையால வரும் பொழுது அவர் டெலிஃபோன் அடித்தார். அப்போது நான் எடுத்து வேலை செய்யும் பொழுது எடுத்துட்டு அதுலயே வச்சு விட்டுட்டா போல உள்ளுக்கு போக இல்லை, அல்லது உள்ளுக்கு தான் என் ஹேண்ட்பேக் வைக்கிறேன்னு. அப்ப நான் அதுலயே வச்சுட்டேன், அந்த வண்டிலேயே வச்சிருந்தா போல மறந்து போயிட்டு. சரி, அது கிடைச்சது சந்தோஷம். அது எடுக்க அங்க உடனும் எங்கட அதுக்குள்ள போக மாட்டேன். நம்பிக்கை தெரியாது. இன்டர்நேஷனல் டெலிபோனுகள் சமயம் யாராவது எடுத்துட்டு போய் காட்ட கலட்டி போட்டு இல்ல. ஆனா இப்ப உங்க நாட்டுல இப்ப தொலைஞ்ச சாமான் வந்து சேரும். இப்ப எங்க அக்கா பிரான்ஸ்ல அவர் ஷாப்பிங் செய்துட்டு வரைக்குள்ள ஹேண்ட்பேக்குள்ளே இருந்தோ இல்லை மார்க்கெட்டுக்குள்ளேயோ அவர் பர்ஸ் அப்படியே களை எடுத்துட்டாரலாம். சரியா? அப்போ அதுக்குள்ள அவர் முக்கியமான ஐடி இருந்தது. அங்கത്തെ ஐடி வேணும். பிறகு சொன்னார் காட்டுகள் இருந்து அதில் காசு இல்லாமல் காற்று தான் வாங்கியிருக்கணும், அதில் ஒன்றும் இல்லை. ஃபோன் நல்ல ஆளும் கையில் இருந்தவனை தப்பிட்டது. அப்புறம் 2-3 முக்கியமான விஷயங்கள் அதுக்குள்ள இருந்தது. அப்போ பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் அந்த வருத்தம் அந்த காட்டுகள் கூடுதலாக எல்லாரும் நிறையாவது இருந்தா அவன்ட்டு சொல்லிட்டு அப்போ போயிட்டுது. ஒரு வெள்ளிக்கிழமை நடந்தது.
அப்போ சரியாக கவலைப்பட்டார். இப்படி போயிட்டுது 2வது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், அந்த சிலோன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறேன். அப்போ அதுக்கு ஐடி கட்டாயம் தேவை தானே. அப்போ திரும்ப தாங்க போய் போலீஸில் சொல்லிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை அவர் கிடச்சிட்டு ஒரு வெள்ளி தொலைஞ்சது. அடுத்த வியாழன் பின்னேரம் போலீஸ் கூப்பிட்டு கொடுத்தாராம். அப்படி எல்லாமே அதுக்குள்ளே இருந்ததா. என்னடா எடுத்தவர் பார்த்துருக்கிறார், அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. அதை அவர் போட்டுட்டு போக யாரோ பாருங்க இப்படி நல்ல மனிதர்கள் இருக்கிறார் உண்மையில். இப்போ இங்கெல்லாம் போனது தான். அப்போ அவர்கள் அந்த போலீஸுக்கு ஒப்படைச்சு போலீஸ் கூப்பிட்டு கொடுக்க அவருக்கு அது முக்கியமானது ஐடி. இலங்கையில் எங்கட இவற்றை அப்படியே போனது. இங்கே வந்து 200 ரூபா 250க்குள்ள நான் முடிஞ்சது திருப்பி எல்லாம் எடுத்தது. சிக்கன் பன்ஸ் கார்டு இது வரைக்கும் இல்லை, இன்னும் இல்லை. அவர்கள் சொல்லி போட்டார்கள் அது திருப்பி தரமாட்டோம். ஆனால் அந்த பழைய என்னட்டையோட துண்டு இருக்குது, அதுல 2 பேர்ட்ட நம்பரும் அந்த நம்பர் இருக்கிறண்டபடியா தப்பி ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் பிரச்சனை இல்லை, அந்த நம்பர் இருக்குது. அப்படி இல்லையாண்டா கஷ்டம். இப்ப நான் எங்கள் எல்லாம் வெளியில போகும் பொழுதோ இப்ப நாடுகளுக்கு போகும் பொழுதோ கட்டாயம் அந்த கார்டு கொண்டு போறோம். அப்ப அது வந்தது நல்ல விஷயம் சொல்லிட்டு உண்மையில இப்படி நல்லவர்கள் இப்ப எடுத்தவர்கள் இதை எனக்கு எந்த வேலையில கூட போயிருக்கலாம். அவர் கொண்டே அதை போல படைச்சு கொடுக்க அவருக்கு ஒரு வெள்ளி தொலைஞ்சா அடுத்த வெள்ளி கிடைச்சான்னு சந்தோஷப்பட்டார். கவலை சரியா மன உடைஞ்சுதான் கதைச்சார். சாமியை கும்பிட்டுட்டு போக எனக்கு இந்த வினா வந்திருக்குது அப்படி இப்படி. நான் அதே சாமியை நம்புங்கோன்னு நானும் கும்பிடுறேன். நாங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துதானே இதன்றது. அதோட இந்த வருஷம் கோயிலுக்கே அந்த கோயிலுக்கு சொல்லி போட்டாரு. இப்ப இந்த கையில அது வருதோ அல்லது அந்த எடுத்தவனுக்கு கண்ணுல காட்டுனா பிறகுதான் தான் போவேன். என்ன இப்ப எங்கட வீட்டுக்குள்ள எடுத்தபடியா வேற ஒருத்தரும் போறதுக்கான சந்தர்ப்பங்கள் வெளியல்ல இருக்கு. அது பெருசா என்ன யாரோ வந்தவதான் எடுத்துட்டு போகணும். இப்ப இவர் துளைக்கிற அளவுக்கும் இல்லை, இவர் வெளியில கொண்டு போக இல்லை தானே. அப்ப அந்த இதால சொல்லி போட்டேன் நான் வரமாட்டேன் அந்த கோயிலுக்குன்னு சொல்லி. இந்த முறை நாங்க போக இல்லை அந்த கோயிலுக்கு. அது சரியான இதாகவும் போயிட்டு காசும் அது முதல் முட்டை மாதிரி ஒன்றும் கதைக்கல. பிறகு தானே வாணி எவ்வளவு போனதுன்ற சொல்லும் பயம் தானே. மற்றவுடன் ஞாபகம் வர அது இவ்வளவு வச்சேன் என்ன மாதிரி துறைஞ்சா பிறகும் தானே யோசிக்கிறது. சாந்தினி அவர்கள் வணக்கம், வாங்க. காலை வணக்கம். நீ உற்சாக காலை வணக்கம் வாணியக்க. இணைந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். கொண்டிருக்கிறேன் அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்றுதான் நினைந்தேன். என்றும் எனது எங்கள் பக்கம் சரியான வெக்கையாக இருக்கிறது. வாணியக்க வாரது ஒரு நிமிஷம். கடை பிசி கடையில இது பாஸ்போர்ட்டையும் நான் இப்போ சொல்லும்போது மாறி உடனே அது ஞாபகத்துக்கு வராது. என்ன உடனே சொல்லும் பொழுதும் சில நேரங்கள்ல அது பாஸ்போர்ட்ன்றது வராது. பாஸ்போர்ட் அந்த நம்பர் வந்துடும். நானும் சில நேரங்கள்ல அக்கா மாதிரி நானும் சில நேரம் என்னக்குள்ள செஞ்சு அட பாஸ்போர்ட் நம்பரும் போய் பிறகு நான் உச்சரிக்க யோசிக்க உடனே இது வரும் பாருங்க. நீங்க எனக்கு பல சம்பவங்கள் வர ராகவி இங்க பேசுவார் சில இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்லிக்கல. பிறகு அதை உச்சரிக்கல நான் சிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது சரிதான். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் பாருங்க. இது என்னது வாங்க சாந்தினியாட்டே. இதே போலத்தான் வாணியக்க நீங்க நான் டிஸ்னி லேண்டுக்கு போறேன்னு ஒரு ஆளுக்கு சிட்னி லேண்ட் சொல்லிட்டேன். என்ன நல்ல காலம் கிட்னி லேண்டுக்கு போகாமட்டீங்க. பேருந்து நானே சிரிக்கிறேன் அதை சொல்லிட்டு. அவர் அதை மெயின்டைன் பண்ண அவர் இது பண்ண பிறகுதான் யோசிப்பாரு என்ன சொன்ன சிட்னி என்று சொல்லி சிட்னில சொல்லிட்டு அது எனக்கு அந்த டிஸ்பிளான்ன்றது 2 பேருக்கு சொல்லிட்டு அவர் 2 பேரும் எனக்கு திருப்பி சொல்லல வாணியக்க. நீங்க போறியல் எங்க போறியல் கேட்க போக முதல் கேட்க சிட்னிலாண்டு போறோம் சிட்னிலாண்டுக்கு போறோம்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா 2 பேருக்கு தான் இல்ல. பிறகு நகுல் அம்மா டிஸ்னிலாண்ட் இல்லாம பிறகு நகுல் சொல்லத்தான் எனக்கு அது வண்டே. ஆமா ஆமா சில நேரங்கள்ல எங்களை அறியாம பழகி இருக்கும். அப்ப அதை சொல்லிடுவோம் நாங்க.
அந்த எந்த சொல்லு நாங்க கூட கேட்டு வச்சிருக்கோமோ அந்த சொல்லு சேர்ந்து ரைமா வரைக்கும் சேர்ந்துடும். அது வந்து இருக்கு. அண்டகர சொன்னார் திருமணத்துக்கு அவள் உனக்கு இன்ஃபர்மேஷன் தரலையோ அப்படின்னு கேட்டார். சரியா? அப்ப இன்ஃபர்மேஷன் தரலையான்னு கேட்டேன்னா இன்ஃபர்மேஷன் என்னத்துக்கு இன்ஃபர்மேஷன் அவர் என்ன தருவாங்க இன்விடேஷனுக்கு. அப்ப நான் இன்விடேஷன் ஆனவோ அப்புறம் சில இடங்கள்ல திருத்தலாம், சிலருக்கு பிடிக்கும், சில இடங்கள்ல தண்டலாம். நான் ஓகே என்ன வந்துட்டு அவரு கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் பற்றியம் குறைவுதான். அப்ப நான் ஒன்றும் சொல்லல வந்துட்டேன். இது அந்த தெரியாமல் வாரது என்னவா எங்களை அந்த எங்களை அறியாமலே சில வெள்ளப்படியான சொற்கள் வந்து விடுறது. நன்றி வாணியக்கா. இன்று முட்டத்து மலர்கள் மலர உள்ளது சொன்னேன். ஆராண்டு சொல்ல இல்லை எனக்கு தெரியல யார் வருகிறார். இது நான் அது அவர்கள் எங்கள் மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஸ் அவர்கள் இணைகிறார். அவரும் இணைவர் என்று அவர் தந்த பதிவுகள் சிலர் இருக்கிறது. அந்த பதிவுடன் அவரும் பின் இணைவர். அவருடன் கதைக்கலாம், நீங்கள் இணைந்து கதையுங்கள், உங்கள் அனுபவங்கள், அவர் கேட்ட பாடல் அனுபவங்களை சொல்லுங்கள் என்று இந்த நேரத்தில் உறவுகள் அனைவரை கேட்டுக்கொண்டு நன்றி. நன்றி. மெல்லிசை மன்னன் ஐம்பி பரமேஸ் அவர்கள் அவருடைய மகளே இல்ல. நீங்கள் இப்ப அண்மையில் மகள் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில செய்தவர். ஆனா அவர் முன்னர் ஜெர்மனியிலிருந்து படிக்க போனவர். ஜெர்மனி தெரியும். வந்து தியேட்டர்ல அவர்கள் நடத்தி வச்சிருந்தாரு. நாங்கெல்லாம் போய் பார்த்திருந்தோம். வாணி ஜெயராம் அவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அதுல அவர் முன்னர் தடவை ஜெர்மனியில இருந்து அங்க படிக்க போன இடத்துல அவரை காணையில் என்று சொல்லி இதா வந்திருந்தது. பின்னர்தான் அந்த அவருடைய அம்மா இறந்திருந்தார். தெரியும். இப்பொழுது அவர் கலிபோர்னியாவில் இருக்கிறார். நல்ல பாடல் ஒன்று பாடியிருந்தார்கள். உனக்கு தெரியும். நாங்கள் அந்த கோணேசவேந்த ரேடியோவில் பங்கு பெற்றுறோம். நாங்க முன்னர் பங்கு பெற்றுறோம். கனடாவில் பாட விடுங்க, பாடுங்க. உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைத்தது, எனக்கு தெரியுமா நான் என்னை நினைத்தது. அப்படி பாட்டு 2 பேரும் சேர்ந்து படிச்சாங்களா கோணேஸ் பரமேஸ் அவர்கள். நல்ல பாட்டு எல்லாரும். ட்ரிங்கோ தானே அவர்கள். ட்ரிங்கோ இல்ல அவர்கள். நன்றி. ஜெயமலர் வாங்க. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்க அந்த களவு போன கதைச்ச போல இப்ப அண்மையில் நடந்த ஒரு விஷயம் நடந்தது. அண்ணாக்கள் டென்மார்க்ல இருந்து இத்தாலிக்கு போயிருந்த சமயத்துக்கு வெக்கேஷனுக்கு அங்க போன இடத்துல இப்ப அண்ணாக்கு வந்து ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட், அன்னைக்கு அங்க டென்மார்க் பாஸ்போர்ட். 2 பேர்ட்ட பாஸ்போர்ட்டும் ஒரு ஆள் தான் வச்சிருந்தா. அவ பின்னுக்கு முதுகுல கொழுகுற பேக்குக்கு பாஸ்போர்ட்டை வச்சுட்டு பின்னால பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்கிறேன். அப்படி வைக்க கூடாது. அவங்க திடீரெண்டு அவங்கள ஒரு சத்தம் போட்டுனா வந்தாங்களா ஒரு குரூப்பா, பெரிய சத்தம் போட்டு கொண்டு வந்து பஸ்ஸுக்குள்ள நெட்டிச்சு கொண்டு வந்து ஏறிக்கல. இவையும் அதோட சேர்ந்து ஏறி இருக்கணும். பிள்ளைகள் 2 முன்னுக்கு போயிடணும், இவ பின்னுக்கு வரைக்கல. அப்ப பாஸ்போர்ட்டே அப்படியே எடுத்துட்டாங்க. அப்படி இருந்து 2 பேர்ட்ட பாஸ்போர்ட்டையும் எடுத்துட்டாங்க. பிறகு அதை விட அண்ணாண்ட பின்பக்கத்துக்கு பேர்ஸ் இருந்ததா, தெரியெல்லாம் பூட்டித்தானே இருந்ததா, அந்த தெரிய கலாட்டி எடுத்துருக்கான். இவைக்கு தெரியல. அவங்கள அந்த கத்தின சத்தத்துல அவங்கள கவனிச்சது இல்லையே, தங்களுக்கு என்ன நடந்தது தெரியல. குறை பஸ்ஸுக்குள்ள போய் ஏறி இருந்து பார்த்தது புறான்னு பார்த்தா 2 பேர்ட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை. அப்புறம் அவையில் அங்கேருந்து இங்கே வரப்பட்ட பாடு பெரிய பாடு. பாஸ்போர்ட் வரவும் கஷ்டம் தானே. இப்ப திருப்பி இஞ்ச வாரம்னு சொன்னேன். 3 நாள் அவங்களோட எம்பசிக்கு போய் அந்த போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து வேகன்சிக்கு போறதை விட இதுதான் பெரிய கேவலமா அதுதான். சரியா கஷ்டப்பட்டுதான் அப்புறம் இஞ்சால வந்து இப்ப டென்மார்க்கு அப்படிட்டாங்க. டென்மார்க்ல 30-40 வருஷம் இருந்தபடியா பிரச்சனை இல்லை. ஆனால் அங்க இங்க இருந்து பிளேனுக்குள்ள இருந்து இஞ்சால வார மட்டும் கஷ்டப்பட்டுதான் இனி எல்லாம் எடுக்கணும். நம்ம தேடி எடுக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்ன. அதுல போன வருஷம் தான் முதல் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் எடுத்தது. ஸ்ரீலங்கால நாங்கள் கேட்க அங்க வந்து எடுத்தவர். அப்ப 1 வருஷத்துக்குள்ள பாஸ்போர்ட். சரி, அவங்கள அப்படி பாஸ்போர்ட்டே என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல ஏதோ ஒன்று கை வச்சிருக்கிறாங்களே அந்த இதுகளுக்கு பேர்ஸ் அதுகளுக்கு படலை இதை எடுத்துருக்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. அதுல விசா இருக்குன்னாங்க.
இல்ல விசா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல இலங்கை புத்தகத்துல விசாரிக்கல வேற யாக்களே அதே பேர் இதுல இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்லியாக்கா இல்ல இப்ப அப்படியே எல்லாம் முன்னைக்கு தண்டு முதல் தர அந்த வேலை பார்த்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து போட்டு போட்டோ மாத்துறது எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் வந்து ஸ்கேன் போட்டோ கலெக்டர் மாதிரி இல்ல இப்ப அந்த கவர் ஒண்ணும் பாஸ்போர்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஒரு காலத்துலதான் முதல் மாதிரி போட்டோக்கள் எல்லாம் இப்ப ஸ்கேன் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா அதெல்லாம் இப்ப சரியான இப்ப கார்ல போறோண்டு வைங்கோ, கார்ல போயக்குள்ள பாஸ்போர்ட்டை தானே கேட்பான். பாஸ்போர்ட்டை அப்படியே கொடுத்து விட்டோம்னா அவன் ஸ்கேன் பண்ணி போட்டு தான் திருப்பி கொண்டு தர போறான். ஸ்கேன்ல தான் பாப்பாங்க. ஸ்கேன் பண்ணக்குள்ள பாஸ்போர்ட்ல இருக்கு தானே, அதை யோசிச்சு பாருங்க. ஆனா சில நேரம் முகத்தையும் பாப்பாங்க என்ன, அதுதான் அது முகத்தையும் பாப்பாங்க. நான் உங்களுக்கு லண்டனுக்கு கட்டாயம் இப்ப முகம் பாக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசம் தலைமையில கொஞ்சம் விட்டோம்னா அதே அவன் வித்தியாசமா பார்த்தவன் பாக்குறது பாக்குறாங்க. இல்ல இல்ல ஸ்கேன் பண்ணவன் என்னவோ இப்ப போட்டோ மாத்த இல்லாது அப்படிதான் இப்ப செய்யறாரு. பாஸ்போர்ட் போட்டோகள் மாத்த இல்லாது அது அதான் தேவை போட்டோதான் தேவை. ஒரு நான் போட்டோ சொல்லல, அதே போட்டோவிலேயே சேமான ஆக்கள் மாதிரி இல்ல முதல் செய்தது அந்த ஏஜென்சி வேலையெல்லாம் பார்த்தாக்களுக்கு அதான் நடந்தது. இப்ப என்னன்னா ஒரு பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இடத்த ஒட்டி இருக்கிறாங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்ல படங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இப்ப ஒண்ணுமே இல்ல கையெழுத்து வைக்கிற இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தானே பாஸ்போர்ட் இல்ல. பாஸ்போர்ட் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் டூரிஸ்ட் கொஞ்ச நாளைக்கு கழிப்பமே வேணுமெண்டு தான் அது செய்யறது. ஆனா இட்டாலியில களவுகள் கூட நானும் கேள்விப்பட்டேன். அதிலும் இந்த பின்னால நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன், சுவிஸ்ல 4-5 சம்பவம் நடந்தது. பின்பேக் என்னடா எல்லாம் அதுக்குள்ள வைப்போம், பின்னால நிக்கிறவன் பார்க்கறேன் தெரியாதானே, அதை இப்போ முன்னுக்கு எடுத்து போய் வைக்கணும் கையில. ஆனா அங்க பார்த்தா ஸ்பெயின்ல தான் கூட இத்தாலியில தான் கூட. இத்தாலியில நாங்க அந்த இதாப்போ நம்ம எல்லாரும் கல்லர் தான். ஆனா அங்க பார்க்க ஸ்பெயின்ல தான் கூட. அப்படியே பக்கத்துல வந்து இருந்து கொண்டே அப்படியே மெல்ல எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுக்கிறதும் தெரியாதுன்னு தெரியாது. அவங்களே ஒரு மாஃபியா குரூப் மாதிரி திரியுறாங்களாம் இதுக்கு. அப்படியே சத்தம் போட்டு கொண்டுதான் நம்ம வருவாங்களே அந்த ஏரைக்குல எல்லாம். அப்ப நீங்கள் அந்த சத்தத்தை தான் காது கொடுத்து கேட்பீங்க. மற்ற பஸ்ஸுக்கே வாக்குல இட்டிச்சு நெட்டிச்சு கொண்டுதான் நம்ம ஏறினது அப்படிதான். வாணி நீங்களும் சொன்னீங்களோ அங்கே பஸ்ல வரையக்குள்ள ஒரு பொம்பளை வந்து அந்த நீஸ்ல பிரான்ஸ்ல அது டூரிஸ்ட் பிளேஸ். அதுக்குள்ள சும்மா ஹேண்ட்பேக் எங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே. அதில் நான் எதிர்பார்க்கல இப்படி கிளம்ப போக முடியாது. 2வது டூரிஸ்ட் மற்றது கொஞ்சம் டீசனாக சார் அந்த இடம் அது ஏற்பட்டும் வந்து இந்த பாவாடை கூட்டம் கொஞ்சம் ஏறிட்டு தானே அதுக்குள்ள ஏற இல்லை. நான் காலை வைக்க அந்த கடவுள் தானே ஏதோ ஹேண்ட்பேக் கொஞ்சம் கீழே கை வைக்கிறவன் தான் கிடந்தது. ஏதோ ஒரு சத்தம் மட்டும் பார்த்தா அப்படியே ஜிப் ஓப்பன் கையை வைக்க ரெடி அவள் என்ன அப்புறம் கத்த போட்டு பஸ்ஸுக்குள்ள போய் பார்த்தது இது இல்லை. அப்புறம் அதுக்குள்ள பாஸ்போர்ட்டை காணும். கத்தனை என் பாஸ்போர்ட் எங்கே பாஸ்போர்ட் ராவி சொன்னாலும் அம்மா நீங்கள் ஏற்கனவே எனக்கு தந்துட்டீங்களே வைக்க சொல்லிட்டு அதில் எல்லாம் திடுக்கிட்டு அப்புறம் பர்சனல் பர்ஸ் இருந்தது அவள் ரெடி. அந்த பர்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா எல்லாம் எனக்கு ரோலாண்டிக்கணும் நாங்கள் அப்படியே பர்ஸும் ஃபோனும் ஐடென்டி கார்டுகள் மற்ற டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் போயிட்டது. எல்லாம் பர்ஸ் எடுத்த எல்லாம் போகுதானே, அதுக்குள்ள இருந்து எல்லாம் முக்கியமான இது எல்லாம் போயிட்டு அந்த இதுகள் எல்லாம் இருக்கும் தானே. சரியான கலவை. மற்ற இந்த டைம்களில் டூரிஸ்ட் ஆக்கள் தெரியும் தானே கட்டாயம். ஆனா இலங்கையில இப்ப கடவுள் இந்த வருஷம் கேள்விப்படையில தாலிக்கொடி அது இங்க செல்ல சென்னதியில நியாயமான இந்த தேரண்டு கனவேற்ற கொடி களவு போயிடு நடந்தாமா கதை வர இல்ல. இந்த முறை பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த வருஷம் செல்ல சென்னையிலே நிறைய சனமும் கூட இந்த வருஷம் தாலி கொடிகள் தான் கணக்கு போனா. அதான் அன்னைக்கு இங்கே தேர் நடக்க ஒரு பொம்பளை சொன்னார், ஐயோ கடவுளே நான் இனிமேல் இந்த பக்கம் ஏதோ ஒன்று சொல்லி போட்டு பார்த்தா அவற்றை காலத்தில் 3 கிடந்தது. சரியோ 3 தான், ஒரு தலைக்கொடை கிடக்க ஒரு செயின் கிடக்கு இன்னொன்று. அப்போ அவரே சொல்கிறார் தன் 5 பவுண்ட் சங்கிலியை போன வருஷம் இதே இடத்துல வட்டி எடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் திரும்ப என்ன தெரியுது திரும்ப போட்டு வாரீங்க. அவர் சொல்றார், ஐயோ என்ன 5 பவுண்ட் சங்கிலி 5 பவுண்ட் அது வெட்டி எடுத்துட்டு எப்படின்னு தெரியாது எனக்கு. வந்து கொண்டு தான் மாறு வந்தது ஒருத்த வந்தது
ஏதோ ஒன்று தான் மயக்கிற மாதிரி செய்துப்பட்டா செய்கிறாங்க. அப்படித்தான் ஸ்ப்ரே மாதிரி ஏதோ வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவட கழுத்துல பார்க்குறாங்க 3 மின்னுது. அது இமிடேஷனாக இருந்தாலும் வாரவனுக்கு தெரியுமா இது தங்கம் அதே கலரில் இருந்தா. இப்போ பேர்லண்டா தெரியும் இது இல்லையாண்டு, இதுக்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லையாண்டு. இப்படி திரும்ப கொஞ்சம் பொம்பளையா அன்றைக்கு சும்மா ஓப்பனாக தான் நல்ல வெயிலும் பார்த்தா 3 நாள் தான் கழுத்தில் மின்னிட்டு தெரியும். அவர்களும் திரும்ப சொல்லுகிறாள் கவனம் உங்கள் ஆவணங்கள் கவனம் உங்கள் பத்திரப்படுத்துங்கள் நடக்குது. அவர்களும் நம்மளா தெரிகிறார்கள். அவர் சொன்னார் அது எனக்கு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, நான் போவேன் இப்படித்தான்ண்டார். ஓகே அவர்கிட்ட நம்பிக்கை போகல தான் அப்படி நாங்களே காட்டப்பட்டு நாங்களே அவன் எடுக்கிறான்னு சொன்னா அது அது அந்த சொன்னவரே போட்டு திரும்ப நிற்கிறார். அதில் அதை நான் ஜோதிச்சது அடிப்பாவி 5 போட்டு திரும்ப இதில் இருக்குது 50 பவுண்டுக்கு மேலேட்டு அப்படி போச்சு. இந்த இறப்பு விதைன்னு சொன்னது தானே தெரியாது நீங்க சொன்னது கேட்கு. அப்போ கதை வீடு அப்போ ஆம்புலன்ஸ் வந்தது ஒன்றுமே பேசலை. அதில் நின்றாரு. சரியா உங்க லண்டன்யா இந்த பக்கத்தில் இங்கட அடுத்த அந்த மலையாள மனுஷியா மலையை போட்டு ஐயோ அது பாவம் அவர் இருக்கிறார். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மகனோட இருக்கிறார், காணையில வண்டையை வந்திருந்து நல்ல அருமையான மனுஷன் நல்ல ஒரு குருவிதான். ஆனால் இப்போ கொஞ்சம் சரி அடங்கிப்பேன் சிவரிச்சு நீ வீட்டை வந்துருக்கிற நேரம் வந்திருந்தார் மருமகளோட வந்து தட்டிட்டு. அவருக்கு தெரியாது ஆக்கள் இருக்கணும். அவரும் இங்கே இருக்கிற இல்லை, இப்போ மகனோடு இருக்கிறார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவன்ட்டு. பாவமாக இருக்குத்தான். அது என்ன இருந்தாலும் ஊர்க்குருவியாக இருந்தாலும் ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து போட்டு இல்லை இருக்கலாம். இது இப்போ அடுத்த மற்ற தமிழர் தான். அப்போ அன்றைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து போவோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் 2 நின்றது. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 75 வயசாம், படுக்கைலாம் இருந்தவர், பார்சவாதம் இதாண்டு. அப்போ வந்துட்டு போக அதில் வெளியில் போய் கேட்டேன். எல்லாம் ஓகே, ஒன்றுமே பேச இல்லை. அந்த பிள்ளை நிற்கிது, மருமகாரியும் மகன் நிற்கிது. என்ன சொல்ல அவன் கொஞ்சம் தண்ணி போட்டுருக்குறான் போல ஏதோ ஒன்று. அப்போ நான் வந்துட்டேன். நீ இதுக்கு மேலே நானண்டா எனக்கு அவமானம் என்ன. அப்போ போக்குவரத்து இல்லை, அதில் நின்றுட்டு எப்படி இருக்கிறாங்க உங்கள் மாமா இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கேட்பேன் கண்டா. அப்போ அன்றைக்கு என்னென்ன இப்படி சொல்ல நான் வந்துட்டேன் உங்களுக்கு. அப்புறம் சொன்னால் மற்ற இப்போ கேட்காதுங்க, அதை தட்டு கேட்குற சரியில்லை. அப்புறம் அவர் உயிரோடு இருந்துட்டாரண்டா. நான் என்னடு கேட்கல. நான் நேற்று திரும்ப கடைப்போக்குள்ள இன்னொரு மகன் வந்து கொண்டிருந்தார். கேட்டேன் அப்போ ஓகேன்னு. இல்லைங்க அவங்க அன்றைக்கு இறந்து போனாங்கண்ட. அதை சொல்லியிருக்கலாம் தானே. ஒரு இறப்பு என்ன உங்களுக்கு, ஒரு இறப்பை சொல்கிறதுக்கு என்ன. நான் ஒவ்வொரு நாளும் கூட கேட்குறேன்னா அந்த நேரத்தில் காண்ற நேரம். அப்போ ஓகேன்ட்டு ஏன் சொல்ல இல்லை நான் ஏதை சடைஞ்சிட்டு போனேன். அப்புறம் ஜோதிச்சேன் இப்படியும் அதில் இருக்கிறார்கள் தான் ஒரு உறுப்பை கூட சொல்ல இல்லாத உங்களுக்கு என்ன பிரச்சனை. அன்றைக்கு அவர் சொன்னவர் அன்றைக்கு இவங்க வந்து பார்க்க மூச்சு போயிட்டான்ட்டு சொல்ல அதுபடியும் சொன்னது. அவர்கள் 2 பேரும் அதான் ஜோதிச்சேன் போகிறது சரியா நாங்கள் கேட்குறது சரியா அப்படிதான் வீட்டை உங்களுக்கு சொல்ல விருப்பமில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் போகிறீங்கன்ற மாதிரி சரியான கவலையாக இருந்தது எனக்கு. இதெல்லாம் ஒரு உறப்ப சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனையான்ட்டு. அப்போ அது கன்ஃபார்ம் ஆகிட்டுது இறந்துட்டார் தான்ட்டு சொல்லி ஆத்மா சாந்தி அடி அன்றைக்கே கும்பிட்ட ஞாபகிட்ட நாங்கள் என்ன செய்யணும்னு செய்ய முடியாது. சரி எங்களுக்கும் எங்களோட வீட்டுக்கும் பக்கத்தில்